ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் ஹாலிவுட்டோட ஒரு புது எராவை உருவாக்குனவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு ஹாலிவுட் படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. மக்கள் வந்து இப்படிலாம் அதை ரசிப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனவர். அந்த சசங்கிடம் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வந்துட்டு தத்துவம் பேசக்கூடிய இன்டென்ஸான படங்கள், தஸ்கிவாசியோட மொழிகளை பேசக்கூடிய படங்கள் ஒரு உலக படமாகவே வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்தியாவில் இந்த ஃபேண்டசி வேர்ல்டை கொண்டு வந்து அதுக்கு வந்துட்டு ஹாலிவுட் படங்களும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூ எராவை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான். அது ஹாலிவுட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எராவை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான். ஏன்னா அவங்களுக்குமே அப்போ தான் வந்து அந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து ரொம்ப புதுசு. இவர் போட்ட பிள்ளையார் சொல்லி தான் இன்னைக்கு மார்வல், டிசி இந்த மாதிரியான படங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழில் அப்புறம் வந்து அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொழி படங்களுக்கு இணையாக ஒரு ஹாலிவுட் படம் ஓடுது, அங்கே வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கு யாரோட பிள்ளையார் சொல்லின்னு பார்த்தீங்கன்னா அது இவர் போட்ட பிள்ளையார் சொல்லி தான். இவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், அந்த ஃபேண்டசி, அந்த டெக்னிக்கல் வைஸாக இருந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்றத தாண்டி ரொம்ப பழமையான விஷயங்களை கையில் எடுத்து இப்போ வந்து ஜுராசிக் பார்க் வேலை எடுத்தாரு. அது ரொம்ப பழமையான விஷயம். அது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு சிந்தனையோட வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டேரக்டர் தான் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். என் உண்மையை சொல்ல போனால் நான் வந்து ஹாலிவுட் படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய ஹாலிவுட் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டு அடுத்தடுத்த ஃபேண்டசி படங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஹாலிவுட்ல சரி இவர் படம் பார்ப்பான், அவர் படம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் படமா தேடி தேடி வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு தெரிஞ்சு பார்த்த படங்கள் என்ன படங்கள்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாக்கி ஜான் படங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கடுத்து ரொம்ப இந்த மாதிரி ஃபேண்டசியாக ஹாலிவுட் படங்களை வந்து ஒவ்வொருத்தர பாட்டு இருக்கு, இத்தனை இருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சி பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான். அந்த இவரோட ஒரு 5 படங்கள் சொல்கிறேன். அந்த 5 படங்கள் கண்டிப்பாக பாருங்க. இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அதே டயத்தில் அவர் வந்து ஒரு 2001க்குள்ளேயே இந்த 5 படத்தையுமே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டூயல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம், கல்ட் கிளாசிக்கலான ஒரு படம். இப்போ வந்து இந்த கல்ட் கிளாஸ் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கு. கல்ட் கிளாசிக்ன்ற வார்த்தை புழக்கத்தில் இல்லாதப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதுவும் அவருடைய முதல் படம். ஹூக் இந்த படம் பாருங்க, இதுவும் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு படம். இதுல வந்து புதுசா வந்து ஒரு டெக்னிக்கலை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. எப்படியும் அந்த ஸ்டெடி கேம் வந்து நம்ம 2003, 2004 தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலே புழக்கத்துல வந்துச்சு, இந்தியாலே புழக்கத்துல வந்துச்சு. ஆனா அவர் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி கேம் வச்சு இந்த படத்துல வந்து ஒரு அட்வென்ச்சரை கிராஃபிக்ஸ் வைஸா வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து அந்த டயத்துல வந்து ரொம்ப பெரிதா வந்து பேசப்பட்டிருக்கு. 3வது படம் ஜுராசிக் பார்க். இது பார்க்காத ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நான் வந்து ஜுராசிக் பார்க்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து பாத்துருங்க. HBO அப்படின்னு ஒரு சேனல்ல இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்களும் சலிக்காம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். பயங்கரமா இருக்கும் அந்த படம் வந்துட்டு. இந்த படம் தான் வந்து இந்தியாவிலே வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகிறதுக்கு காரணம் இந்த படம் தான். இந்த ஃபாஸ்டர் ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டுடியோஸ் நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் படத்துக்கு, இங்கேயே ரிலீஸ் பண்ணட்டும், ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய பிளானிங் வந்தது காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜுராசிக் பார்க் படம்னால தான். அது லாஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஜுராசிக் பார்க் அப்படின்னு 4வது படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஜுராசிக் வேர்ல்டு இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த லாஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஜுராசிக் பார்க் நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அந்த டயத்தில் வந்து கிரிட்டிக் வைஸா வந்துட்டு சில பல குறைகள் சொன்னதா சொல்றாங்க. ஆனா ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா படம் பார்த்தா இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி, அந்த அட்வென்ச்சர் குறையாம தான் இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். 5வது படம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பேரை இப்பதான் நம்ம வந்து சமீப காலமா தான் வந்து புழக்கத்திலேயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐல வந்து அது பண்ணியிருக்காங்க, ஏஐல வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு அதுல ஒரு டெடி கேரக்டர் வச்சு பயங்கரமா வந்து 2001லேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இன்டெலெக்சுவலா வந்து அந்த கான்செப்ட் வந்து பேசியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, 2024 இந்த வருஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கான்செப்டே வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டைட்டில் வச்சு அதுல வந்து ஒரு கேரக்டர்லாம் உருவாக்கி அதுல வந்து ஒரு படமே பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜிங்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எங்கேஜிங்கா இருக்காது. அதுல நிறைய தடுமாறுகள் இருக்கும். ஆனா அப்பயே இந்த ஏஐ கான்செப்டை வந்துட்டு ரொம்ப டிஸ்கசிங் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 5 படமே பாருங்க. இதுல ஏதாவது ஒரு படம் எல்லா படமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த 5 படத்தையுமே பாருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க். நன்றி.